என்ன பார்த்தோம்னா யூனிட் 2 வந்து கொஞ்சம் லெங்க்தியானது. அதை வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து யூனிட் 3 பார்க்க போகிறோம். யூனிட் 3ல வந்து பார்த்திங்கன்னா குரூப் பிஹேவியர். போன இது பார்த்திங்கன்னா யூனிட் 2 வந்து இண்டிவிஜுவல் பிஹேவியர். பட் ஆனால் யூனிட் 3 வந்து எப்படின்னா ஒரு குரூப்பாக எப்படி பிஹேவியர் இருக்கும், எப்படி வந்து பீப்புள் பிஹேவ் பண்ணுவாங்க குரூப்பில் அதே இண்டிவிஜுவல் அப்படின்றது டிஃபர் ஆகும் அப்படின்றத இந்த யூனிட்டோட முக்கியமான கான்செப்ட். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் குரூப் எப்படி இருக்குன்னா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சப்பார்டினேட், ஒரு சுப்பீரியர் அப்படின்ட்டு. ஸோ என்ன மாதிரி ஃபார்மேஷன்ஸ் இருக்கும், குரூப்ஸ் எப்படி இருக்கும், இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கும், குரூப் டைனமிக்ஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி வந்து லீடர்ஸ், அதில் வந்து ஒரு பர்சன், லீடிங் பர்சன் யார் வர்றாங்க, டீம் எப்படி ஃபார்ம் பண்ணுவாங்க, டீம் எப்படி பில்ட் பண்ணுவாங்க, அப்புறம் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் எப்படி பில்ட் பண்ணணும், கம்யூனிகேஷன் ஏன்னா கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது அந்த குரூப் அப்படின்னு சொல்லி இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த யூனிட் 3ல பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து இன்னைக்கு வீடியோ லெக்சரில் பார்க்க போகிற டாபிக் வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், அதோட மீனிங். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன? ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரே பொசிஷனில் இல்லை ஏதோ ஒரு ஒர்க்கை எடுத்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த ஒர்க்கை வந்து கரெக்டாக முடிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. லைக் கிளர்க்ஸு, சூப்பர், இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், இந்த மாதிரி வந்து அவங்க வந்து இந்த பாட்டம் ஒர்க்கை பார்ப்பாங்க. அவங்கள கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த சூப்பர்வைசரை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு சிஇஓ ஆர் சீனியர் மேனேஜர், மேனேஜிங் டைரக்டர் பண்ணி ஒவ்வொரு கம்பெனிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஹையரார்ச்சி ஃபார்ம் ஆகும். ஹையரார்ச்சி அப்படின்றது ஒரு பொசிஷன் வந்து கூட கூட அந்த பவர் அண்டு எல்லாமே கூடும். இந்த மாதிரி இருக்கிற ஆர்டர் பேர் வந்து ஹையரார்கிக்கல் ஆர்டர். ஓகே, ஸோ இந்த ஆர்டர் எதுக்காக இது இப்படி இருக்குது, இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இந்த ஹையரார்கிக்கல் ஆர்டர் மட்டும்தான் அப்படின்னு கேட்டால் நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது. பட் இது வந்து யூஸ்வலாக ஒரு ஆர்கனைசேஷனில் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ஹையரார்கிக்கல் ஆர்டர் தான். மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு சின்ன ஆர்கனைசேஷனை எடுத்துக்கிட்டாலுமே ஒரு பாட்டம் லெவல் எம்ப்ளாயி அண்டு ஒரு மிடில் மேனேஜர், அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு டாப் மேனேஜ்மெண்ட், இப்படி வந்து ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்கும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபயால்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஹென்ரி ஃபயால் அப்படின்றவர் வந்து ப்ரப்போஸ் பண்ண அந்த 14 பிரின்சிபிள்ஸில் வந்து டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம வந்து ஒர்க்கை வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக டிவைட் பண்ணுறோம், ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷனாக டிவைட் பண்ணுறோம். மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறாங்க, ஹெச்ஆர் வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஃபினான்ஸ் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி லேபரை டிவைட் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல். இப்போ இந்த மாதிரி டிவைட் பண்ணுறதுனால என்ன ஆகுனா டாப் மேனேஜ்மெண்ட் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதில்லை. அவங்க வந்து தே கேன் கண்ட்ரோல் த ஃபியூ பீப்புள். இந்த மேனேஜர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக, இந்த 10 பேர்த்த கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக இந்த 1000 பேர் கீழே இருக்கிற பாட்டம் லெவல் எம்ப்ளாயீஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து எவ்வளோக்கு எவ்வளவு அதிகமாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து கண்ட்ரோலை லூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த செலக்ட் ஃபியூவை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக அந்த மெஜாரிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அது வந்து அவங்களோட அட்வான்டேஜ். ஸோ இந்த ரெண்டு வந்து மேனேஜ்மெண்ட்டோட பிரின்சிபல். அந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறோம். யூஸ்வலாக ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்கும் அப்படின்னா பொசிஷன்ஸ். இப்போ இந்த பாட்டம் லெவல் பொசிஷன், அப்போ அந்த அவங்களுக்கான ஒர்க்கு, அவங்களுக்கான ரோல் எல்லாமே இருக்கும். அப்போ அவங்களோட பவர்ஸ் என்னென்ன அவங்களால செய்ய முடியும் அப்படின்றது. அடுத்து வந்து அத்தாரிட்டி, எதை வந்து அவங்களுக்கு செய்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, எதுக்கு வந்து அவங்க வந்து ஓகே இல்லை அக்செப்ட் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆத்தரைசேஷன் இருக்குது அப்படின்றது இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு ஈஸ் ஆஃப் ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல், டிவிஷன் ஆஃப் லேபர், அப்புறம் பவர், பொசிஷன், அத்தாரிட்டி, யாருக்கு ரோல்ஸு, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கிளியராக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற மேனேஜ்மெண்ட்டில் வந்து நம்ம ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து சில நேரங்களில் மாறலாம். டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் மாறினாலும்
ஏதோ ஒரு வகையில் வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்டாக தான் ஒர்க் ஆகும். ஸோ அதை பற்றி நம்ம வந்து எதுக்காக தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த குரூப்போட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம படிக்கிறோம். ஓகே, ஸோ நம்ம அடுத்த வீடியோ லெக்சரில் பார்த்திங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ குட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், ஒரு நல்ல ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, பை.